அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். தீமையான காரியங்களில் நண்பனுக்கு ஒத்துப்போவது கூடாது. நண்பன் நன்மையான காரியங்களை செய்ய மறந்துவிட்டால் உண்மை நண்பன் அவனுக்கு நினைவூட்ட வேண்டும். நண்பன் தொழ மறந்துவிட்டால் இதை அவனிடத்தில் தெரியப்படுத்தி அவனை தொழ வைக்க வேண்டும். நண்பன் நல்ல காரியங்களை செய்தால் அவனுடன் சேர்ந்து நாமும் செயல்பட வேண்டும். பின்வரும் திருக்குர்ஆன் நபி மொழிகள் நண்பர்கள் ஒருவரையொருவர் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றது. நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் ஆவார்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 71. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் தமது சகோதரர் அதிகம் வெட்கப்படுவதை கண்டித்து கொண்டிருந்த போது அவ்வழியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். உடனே அவரை கண்டிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள், ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் ஈமானின் ஒரு அம்சம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 24. தவறு செய்தால் மன்னிப்பு கோர வேண்டும். தவறு நம் தரப்பிலிருந்து ஏற்படுமேயானால் கௌரவம் பார்க்காமல் நண்பனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாகவும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவருமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் நண்பர்களின் மனம் புண்படும்படியாக பேசிவிட்டோமே என்று நினைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். இது போன்ற குணம் நண்பர்களிடையே வந்துவிட்டால் பகைமைக்கு அங்கு வேலையே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.